ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இங்கே ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சிஸ்டர்ஸ் எங்களுக்கு ஐவிஎஃப் மெடிசன்ஸ் ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்குது, அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அந்த மெடிக்கல்ஸ் மதுரை இவங்க பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் அண்ட் ரீட்டெயில் ஐவிஎஃப் இன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் டேப்லெட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 30 to 35% டிஸ்கவுண்ட்டில் உங்களுக்கு கொடுக்குறாங்க. உங்கள் டாக்டர் உங்களுக்கு பர்டிகுலராக இந்த இன்ஜெக்ஷன் இந்த டேப்லெட் தான் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நீங்கள் இவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா இவங்க கொரியருமே உங்களுக்கு அனுப்புகிறாங்க. நீங்கள் எந்த பிராண்ட் இன்ஜெக்ஷன் இவங்கக்கிட்ட ஆர்டர் பண்ணாலும் எந்த ஒரு குவாலிட்டியில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாமல் உங்களுக்கு அதே இன்ஜெக்ஷன் அதே குவாலிட்டியில் உங்களுக்கு 30 to 35% டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறாங்க. ஊரில் இருந்தாலுமே இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி ஆர்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க கொரியர் பண்ணிடுவாங்க. டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்ஐடி இன்ஜெக்ஷனை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. இந்த எல்ஐடி இன்ஜெக்ஷன் ஐவிஎஃப்பில் எதுக்காக கொடுப்பாங்க, என்ன ரீசன், அதனால் என்ன யூசஸ் அப்படின்றத இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். நீங்கள் ஐவிஎஃப் போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். ஒரு சில பேருக்கு இந்த எல்ஐடி இன்ஜெக்ஷன்ஸ் கொடுப்பாங்க, அது ஏன் கொடுக்குறாங்க அப்படின்றத நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக் பண்ண மாட்டேன்றீங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் ரீச் ஆகும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு எல்ஐடி அதனோட ஃபுல் ஃபார்ம் பார்த்துடலாம். லிம்போசைட் இம்யூனைசேஷன் தெரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டில் இந்த இன்ஜெக்ஷனை பேஷண்ட்ஸ்க்கு கொடுப்பாங்க. எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு இம்ப்ளான்டேஷன் ஆகாமல் போகும். இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர்னு நம்ம சொல்லுவோம். அந்த இம்ப்ளான்டேஷன் ஏன் நடக்கலை அப்படின்னு டாக்டர்ஸ் செக் பண்ணுவாங்க. ஒரு வேளை இம்யூன் சிஸ்டமில் ஏதாவது இஷ்யூ இருக்கா, ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. ஒரு வேளை இம்யூன் சிஸ்டமில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நம்ம பாடியில் பார்த்தீங்கன்னா ஆன்டிபாடிஸ் இருக்கும். அந்த ஆன்டிபாடிஸ் என்ன நினச்சிக்கோம் அப்படின்னா, எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபருக்கு அப்புறமா இது ஒரு ஃபாரின் பாடி, இது நம்ம அக்செப்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது அக்செப்ட் பண்ணாது. ஸோ தட் இம்ப்ளான்டேஷன் நடக்காது. அந்த ஆன்டிபாடிஸ்லாம் என்ன நினச்சிக்கோன்னா, இது ஒரு ஃபாரின் பாடி, இதை நம்ம அக்செப்ட் பண்ணக்கூடாது, இதை நம்ம ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கோம். எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்லணும்னா, இப்போது நம்ம நிறைய கீரை வகைகள்லாம் இருக்குது, ஓகேவா? நிறைய கீரை வகைகள் இருந்தாலும் இதெல்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது, ஆனால் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் விஷம் அப்படின்னு நம்ம வீட்டில் சொல்லுவாங்க இல்லையா? ஆனால் நம்ம பாடியில் இருக்க அந்த ஆன்டிபாடிஸ் என்ன நினச்சிக்கோன்னா, அது நம்ம பாடிக்குள்ளே என்ன என்ட்ரு ஆனாலுமே இது ஒரு ஃபாரின் பாடி தான், இது கெட்டது, இதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கக்கூடாது, இதை நம்ம ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி அந்த எம்ப்ரியோவை கூட பார்த்திங்கன்னா இம்ப்ளான்டேஷன் ஆக விடாமல் அதை ரிஜெக்ட் பண்ணிடும். அந்த மாதிரி நடக்கிறதுனால பார்த்திங்கன்னா இதுக்கு என்ன பண்ணுவாங்க டாக்டர்ஸ் அப்படின்றத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நம்ம பாடியில் பார்த்திங்கன்னா ஆன்டிபாடிஸ் இருக்கும். அந்த ஆன்டிபாடிஸ் என்ன நினச்சிக்கோம் அப்படின்னா, எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபருக்கு அப்புறமா இது ஒரு ஃபாரின் பாடி, இது நம்ம அக்செப்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது அக்செப்ட் பண்ணாது. ஸோ தட் இம்ப்ளான்டேஷன் நடக்காது. அந்த ஆன்டிபாடிஸ்லாம் என்ன நினச்சிக்கோன்னா, இது ஒரு ஃபாரின் பாடி, இதை நம்ம அக்செப்ட் பண்ணக்கூடாது, இதை நம்ம ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கோம். எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்லணும்னா, இப்போது நம்ம நிறைய கீரை வகைகள்லாம் இருக்குது, ஓகேவா? நிறைய கீரை வகைகள் இருந்தாலும் இதெல்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது, ஆனால் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் விஷம் அப்படின்னு நம்ம வீட்டில் சொல்லுவாங்க இல்லையா? ஆனால் நம்ம பாடியில் இருக்க அந்த ஆன்டிபாடிஸ் என்ன நினச்சிக்கோன்னா, அது நம்ம பாடிக்குள்ளே என்ன என்ட்ரு ஆனாலுமே இது ஒரு ஃபாரின் பாடி தான், இது கெட்டது, இதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கக்கூடாது, இதை நம்ம ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி அந்த எம்ப்ரியோவை கூட பார்த்திங்கன்னா இம்ப்ளான்டேஷன் ஆக விடாமல் அதை ரிஜெக்ட் பண்ணிடும். அந்த மாதிரி நடக்கிறதுனால பார்த்திங்கன்னா இதுக்கு என்ன பண்ணுவாங்க டாக்டர்ஸ் அப்படின்றத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மாதிரி கேஸ் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு டாக்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்ஐடி இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க. இந்த எல்ஐடி அப்படின்றது தான் இந்த லிம்போசைட் இம்யூனைசேஷன் தெரப்பி அப்படின்றத நம்ம சொல்கிறோம். இந்த மாதிரி கேஸில் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டுக்கிட்டேருந்து பார்த்தீங்கன்னா பிளட் சாம்பிளை கலெக்ட் பண்ணி அவங்களோட பிளட்லேருந்து ஒயிட் பிளட் செல்ஸை தனியாக செப்பரேட் பண்ணி எடுப்பாங்க. அதை தான் நம்ம லிம்போசைட்ஸ்ன்னு சொல்கிறோம். அதை செப்பரேட் பண்ணி எடுப்பாங்க. அந்த ஒயிட் பிளட் செல்ஸை பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக ப்ராசஸ் பண்ணி ஒய்ஃபோட பாடியில் இன்ஜெக்ட் பண்ணுவாங்க.
அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒய்ஃபோட பாடியில் இருக்க அந்த செல்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டோட அந்த ஜெனட்டிக் செல்ஸை வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக நினச்சி அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ ஹஸ்பண்டோட அந்த ஒயிட் பிளட் செல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஜெனட்டிக் செல்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஃபீமேல் பாடியில் இருக்கக்கூடிய அந்த ஆன்டிபாடிஸ்லாம் என்னென்னா, ஓ இவங்க நம்ம ஃப்ரெண்டா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அந்த செல்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெண்டாக நினச்சி அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ தட் இதை வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து டாக்டர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க அந்த பேஷண்ட்டுக்கு. எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அந்த ஃபீமேல் பாடிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆன்டிபாடிஸ் என்ன பண்ணோன்னா, ஓ இவங்க வந்து நம்மளோட ஃப்ரெண்டு தானே, இவங்களை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கும். இதனால் வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ளான்டேஷன் சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும் ஐவிஎஃப்பில். எல்ஐடி இன்ஜெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 2 வாட்டி கொடுப்பாங்க. அந்த 3 to 4 வீக்ஸ் கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா 2 டைம் வந்து ஃபீமேலுக்கு வந்து கொடுப்பாங்க. அவங்க வந்து எப்போ எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறாங்களோ அதுக்கு முன்னாடியே அந்த 2 டோஸுமே வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஸோ அதை தான் வந்து எல்ஐடி இன்ஜெக்ஷன் சொல்கிறோம். இதனால் வந்து எதனா சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. சைட் எஃபெக்ட்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா பெருசாக இல்லை. பட் வந்து ஒய்ஃபுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல இன்ஜெக்ஷன் போகிறாங்களோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து ரெட்னஸ் மாதிரி இருக்கலாம், இல்லைனா கொஞ்சம் அந்த இடத்துல வந்து பெயின் இருக்கலாம். ஹஸ்பண்டோட அந்த பிளட்லேருந்து அந்த ஒயிட் பிளட் செல்ஸை செப்பரேட் பண்ணி எடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டுக்கு வந்து ஸ்க்ரீன் டெஸ்ட்லாம் பண்ணிவிடுவாங்க. ஹெச்ஐவி டெஸ்ட்டு, ஹெப்படைட்டிஸ் டெஸ்ட்டு, இந்த மாதிரி எல்லா டெஸ்ட்டுமே கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் பிளட் செல்ஸை வந்து ஒய்ஃபுக்கு வந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. இதனால் வந்து இம்ப்ளான்டேஷன் வந்து நடக்கும். ஐவிஎஃப் சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சில கண்ட்ரீஸில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு எக்ஸ்பிரிமெண்டலாக வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. இங்கே நம்மளோட இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஐவிஎஃப் போகிறவங்களுக்கு ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இம்யூன் சிஸ்டம் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு வந்து டாக்டர் வந்து எல்ஐடி இன்ஜெக்ஷன் வந்து சஜஸ்ட் பண்ணி ஐவிஎஃப் வந்து நிறைய பேருக்கு வந்து சக்ஸஸ் வந்து ஆயிருக்கு. இதுதான் வந்து எல்ஐடி இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு வந்து இது தெரியறதுக்கான வாய்ப்பு வந்து இல்லை. ஒரு சில பேருக்கு இம்ப்ளான்டேஷன் வந்து கண்டினியூஸாக ஃபெயிலியர் ஆகுதுன்னும் போது ஸோ அவங்களோட இம்யூன் சிஸ்டம் எப்படி இருக்குது அப்படின்றத செக் பண்ணும்போது அப்போது அதுலேருந்து ப்ராப்ளமை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி ஸோ அதுக்கப்புறமா ஹஸ்பண்டோட பிளட் சாம்பிள்லேருந்து ஒயிட் பிளட் செல்ஸ், அதாவது அந்த லிம்போசைட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அதை வந்து செப்பரேட் பண்ணி எடுத்து அதை வந்து ஒய்ஃபோட பாடியில் இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ தட் வந்து சக்ஸஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிடைக்கும் ஐவிஎஃப்பில் உங்களுக்கு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எல்ஐடி இன்ஜெக்ஷன் இதுக்காக தான் வந்து கொடுக்குறாங்க. இந்த வீடியோ வந்து ஒரு சிஸ்டர் தான் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஐவிஎஃப் டயட் சார்ட், பிசிஓடி, பிசிஓஎஸ், தைராய்டு, டயபெட்டிஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து டயட் சார்ட் கொடுத்துட்ருக்கோம், இன்க்ளூடிங் வெயிட் லாஸ்க்கு ஆல்சோ. உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் 99 ருபீஸில் நம்மக்கிட்ட இன்ஸ்டாகிராம்லேயே நீங்கள் வந்து டயட் சார்ட் வந்து வாங்கிக்கலாம். இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து நான் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதே மாதிரி உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.